புதிய ஓய்வூதிய விழுப்புரத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம். 70க்கும் மேற்பட்டோர் கைது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் எதிரில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். ஒட்டுமொத்த தொகையை ஓய்வூதியம் பெறுவோருக்கு அகவிலைப்படி வழங்கிட வேண்டும். 1/4/2003க்கு முன்னர் பணியில் சேர்ந்து பின்னர் பணி நிரந்தரம் பெற்றவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கிட வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் 10,000 வழங்கிட வேண்டும். ஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையில் பதவி உயர்வு பணி நியமனங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரி ரத்து செய்ய வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திருத்தம் செய்து அனைத்து மருத்துவமனைகளிலும் அனைத்து நோய்களுக்கும் காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். இதில் மாவட்ட தலைவர் ஜெய் கணேஷ், மாவட்ட பொருளாளர் ரஷீத், ராமலிங்கம், வீரப்பன், சங்கர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.